Hello to everyone, welcome back to Learn English with Mohan. You know, I get this question all the time both from my students in my class and on YouTube. What is the difference between can and could? So in this video, I want to teach the correct usage of can and could, and I will show you how to use them correctly without making mistakes. Modals are auxiliary verbs that express the moods of the speaker. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வினைச்சொற்கள் அப்படின்றது தான் modal auxiliaries அப்படின்னு சொல்லுவோம். There are 9 modal auxiliaries: can, could, will, would, shall, should, may, might and must. Okay, before we have to discuss formation of the verb. So modal auxiliaries எப்படி verb formation இருக்கும் அப்படின்னா can plus v1, that means modals plus v1, could plus v1. So can plus v1 formation, could plus v1, or should plus v1, or must plus v1. So இப்படி தான் modal auxiliaries verb ஓட formation அப்படின்றது இருக்கும். For example, he can play cricket. He can play cricket. Can play modal plus v1. He can play cricket. It's wrong. He plays cricket. It is correct. But இது present tense இருக்கு அப்படின்னா so he plays cricket அப்படின்றத எழுதலாம். நம்ம modal auxiliary எழுதும்போது can plus v1, அதாவது modal auxiliary plus v1 formation தான் எழுதணும். அங்கே plays அப்படின்றது வராது. He could play cricket. ஸோ இந்த மாதிரி தான் verbsோட formation modal auxiliaries இருக்கும். Okay, let's discuss the correct usage of can and could. ஸோ இதில் ரோல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எபிலிட்டி, ரெக்வஸ்ட், பர்மிஷன், பாசிபிலிட்டி அண்டு சஜஸ்டன். ஸோ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா கேன் அண்ட் குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேனை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட். ஸோ எபிலிட்டினா என்ன? திறமை. ஒருவருடைய திறமை நிகழ்காலத்தில் வெளிப்படும் போது அங்கே கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். ஸோ எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ நான் இங்கிலீஷ் பேசுவேன். ஸோ இங்கே என்ன எபிலிட்டி? என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ கேன் அப்படின்ற மாடல் வெர்பை யூஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன், he can play cricket. ஸோ அவனால் கிரிக்கெட் விளையாட முடியும். I can play the piano. நான் பியானோ வாசிப்பேன். என்னால் முடியும். She can swim. ஸோ அவளால் நீந்த முடியும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டி தான். ஸோ எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட். நிகழ்காலத்தில் ஒருவருடைய திறமையை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம மாடல் ஆக்சிலரி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த இது பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். அந்த திறமை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே நெகட்டிவாக சொல்கிறோம். இப்போ என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது, நான் இங்கிலீஷ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கிட்ட அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லலாம். ஹீ கான்ட் ப்ளே கிரிக்கெட். அவனால் கிரிக்கெட் விளையாட முடியாது, அந்த திறமை அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே காண்ட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். ஓகே, எபிலிட்டி இன் கொஷின்ஸ். ஸோ அடுத்தவங்களுக்கு இந்த எபிலிட்டி இருக்கா அப்படின்றத கேட்கும்போதும் கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். கேன் யூ ப்ளே த பியானோ? ஸோ நீங்கள் பியானோ வாசிப்பீங்களா அப்படி கேட்கும்போது கேன் யூ ப்ளே த பியானோ? ஸோ இந்த மாதிரி இடங்களில் கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம்.
எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட். ஓகே, குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ கடந்த காலங்களில் எனக்கு இந்த திறமை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அப்போ குட்டு தான் யூஸ் பண்ணணும், அங்கே கேனை யூஸ் பண்ணக்கூடாது. எபிலிட்டி இன் த பாஸ்ட் அப்படின்னும்போது குட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு குட் ப்ளே ஃபுட்பால் வென் ஹி வாஸ் யங். ஸோ ராஜு யங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் ஃபுட்பால் ப்ளே பண்ணுவார். ஸோ அப்போ இப்போ அவரால் விளையாட முடியல. ஸோ அவருக்கு பாஸ்ட்டில் இருந்த எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ குட் ப்ளே த பியானோ வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல். நான் ஸ்கூலில் இருக்கும்போது, ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பியானோ வாசிப்பேன். அப்போ அவருக்கு அந்த எபிலிட்டி இருந்திருக்கு. ஐ குட் ரைட் போயம்ஸ் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல். ஸோ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது போயம்ஸை கம்போஸ் பண்ணுவேன். ஐ குட் ரன் 10 miles when I was young. நான் யங் ஸ்டேஜில் இருக்கும்போது, யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது 10 miles ரன் பண்ணுவேன். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி இன் த பாஸ்ட் அப்படின்னும்போது அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட் அப்படின்னா கேன், எபிலிட்டி இன் த பாஸ்ட் அப்படின்னா குட். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், கேன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெஸ் பொலைட் மோர் ஃப்ரெண்ட்லி. அதாவது இன்ஃபார்மலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் நம்ம கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இன்ஃபார்மலாக எங்கே பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இன்ஃபார்மலாக பேசுவோம். அப்படின்னா ஸோ நம்ம விட வயதில் சிறியவர்களாக இருக்கும்போது, யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். ஸோ இன்ஃபார்மலாக நம்ம பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். செகண்ட் ஒன், கேன் யூ பாஸ் மீ த சால்ட் பிரதர். ஸோ பிரதர் கிட்ட பேசுகிறோம். கேன் யூ பாஸ் மீ த சால்ட் பிரதர். நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு பேசுகிறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். கேன் யூ டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். ஸோ லெஸ் பொலைட் மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இன்ஃபார்மலாக நம்முடைய ஸ்போக்கன் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அங்கே கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குட் அப்படின்றது ஒரு பொலைட் ரெக்வஸ்ட். ஸோ மோர் பொலைட், மோர் ஜெனரஸ், ஃபார்மலாக பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம குட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். குட் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். ஸோ மேடம் வயதில் மூத்தவர்கள் எல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா குட் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். குட் யூ பாஸ் மீ த சால்ட் ஃபாதர். ஸோ ஃபாதர் சால்ட்டை பாஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். ஃபாதர் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பொலைட் ரெக்வஸ்ட்டாக பேசுகிறது. குட் யூ பாஸ் மீ த சால்ட் ஃபாதர். குட் யூ டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல் ப்ளீஸ். ஸோ ஹெல்டர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா. குட் யூ டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல் ப்ளீஸ். ஸோ குட் யூஸ் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மோர் பொலைட், மோர் ஜெனரஸ், ஒரு ஃபார்மலாக ஒரு ஸ்போக்கன் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே நம்ம குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ கேன்னா இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது, குட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்மிஷன். ஸோ பர்மிஷன்லேயே கேனுடைய ரோல் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் தான். லெஸ் பொலைட் மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நான் லைப்ரரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பர்மிஷன் கேட்குறோம். ஸோ கேன் ஐ கோ டு த லைப்ரரி. கேன் ஐ கோ டு த லைப்ரரி. ஆர் கேன் ஐ கோ டு மூவி டு நைட். கேன் ஐ கோ டு மூவி டு நைட். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறோம். கேன் ஐ ஆஸ்க் யூ எ கொஷின். கேன் ஐ ஆஸ்க் யூ எ கொஷின். ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மலாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா சிறப்பாக அப்போ பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அப்போ அங்கே கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா
சேம், மோர் பொலைட், மோர் ஜெனரஸாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மலாக நம்ம ஒரு பர்மிஷனை கேட்குறோம் அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டிக்ஸ் பேசும்போது என்ன பண்ணுவோம், பர்மிஷன் அப்படின்றது ரொம்ப ஃபார்மலாக கேட்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ பேரண்ட் கேட்டால் ரொம்ப பொலைட்டாக வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறது. குட் ஐ கோ டு மூவி டு நைட் ப்ளீஸ், இன்றைக்கி நான் நைட்டு மூவி பார்க்கறதுக்கு போட்டுமா. குட் ஐ கோ டு மூவி டு நைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட் கொஷின் கேட்குறாங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா அப்படின்னா, குட் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின் ப்ளீஸ். குட் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பொலைட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அங்கே நம்ம குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபார்மலாக ஒரு பர்மிஷன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அங்கே நம்ம கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஒன், பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி இன் ஜென்ரல் அப்படின்னா அங்கே கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா கேன் வின் த மேட்ச். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், மேட்ச் பார்த்துட்ருக்கோம், கிரிக்கெட் மேட்ச்சு. ஸோ இதில் இந்தியா வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்தியா கேன் வின் த மேட்ச், தட் இஸ் எ பாசிபிலிட்டி இன் ஜென்ரல். பாசிபிலிட்டி இன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெயின் குட் பி லேட். ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம், இந்த ட்ரெயினு லேட்டு, ஸோ தாமதமாக வருது அப்படின்றத ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். த ட்ரெயின் குட் பி லேட். ஸோ பாசிபிலிட்டி இன் ஜென்ரல்னா கேன், பாசிபிலிட்டி இன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குட். ஓகே, நெக்ஸ்ட்டு சஜஸ்டன். ஸோ சஜஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கேன் அண்ட் குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் பை திஸ் ஹவுஸ். ஸோ ஒரு சஜஷனை கொடுக்குறோம், நீ இந்த ஹவுஸை வாங்கலாம். ஸோ தட் இஸ் யூ கேன் பை திஸ் ஹவுஸ். த செகண்ட் ஒன், இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் மூவி, யூ கேன் வாட்ச் இட் இஃப் யூ வாண்ட். இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் மூவி, யூ கேன் வாட்ச் இட் இஃப் யூ வாண்ட். ஸோ இந்த மூவி நல்லாவே இருக்குது, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி, உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த மூவியை நீ பார்க்கலாம். ஒரு சஜஷன் கொடுக்குறோம், அப்படி கொடுக்கும்போது நம்ம கேன் அப்படின்றத சொல்கிறோம். இதெல்லாமே ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம், இட் வில் பி ஹேப்பன், இதுக்கப்புறமா தான் நடக்க போகுது. அப்போ நம்ம கேன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதுவே குட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ குட் கேட்ச் த ட்ரெயின் இஃப் வி ஹரீடு. நம்ம வேகமாக போயிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயினை நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அங்கே குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போது அதுக்கு ஒரு சஜஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அங்கே கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே பார்த்த எக்ஸாம்பிள், we could catch the train if we hurried. So that's the difference between can and could. I hope that you understood this topic. If you like this video, hit a like button.